வணக்கம். பழைய பரம்பரை சேனல்ல இருந்து நாங்கள் பேசிக் கொண்டு இருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் அந்த ஏசி பஸ்ஸில் ஸ்லீப்பர் கோச்சில் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆறுதல் பெறுவதற்காக தலைவரை நேரில் பார்த்தான் ஆறுதல் பெறுவோம் என்று அவர்கள் உற்சாகத்துடன் தற்போது சென்னை நோக்கி மகாபலிபுரத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதோ அவர்கள் வரக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். போங்க உள்ள போயிரு. இவர்கள் தான் பாதிக்கப்பட்ட மக்கள். வந்து போங்க உள்ள போயிரு. இது மட்டும் இல்ல, நம்ம தளபதி அஜய் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அதுவும் 31 கிலோமீட்டர் கடினமாக உழைத்த அந்த கார்ல காலை மடக்கி உட்கார்ந்து கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காரு. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இவ்வளவு துயரத்தை அவர் வந்து சந்திக்கிறார். வந்துட்டார் தளபதி வந்துட்டார் உள்ள போறாரு. அவருடைய கண்களை பார்க்கும் பொழுதே தெரிகிறது அவர் மிகப்பெரிய ஒரு துக்கத்தில் இருந்துதான் அவர் வந்து கொண்டிருக்கிறார் என்று நம்மளால கணிக்க முடியுது இல்லையா? அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுவும் அந்த ஒரு மாசம் ஒரு வீட்டுக்குள்ள எவ்வளவு அழுதுருப்பாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. சாப்பிட்டாரா, தூங்குனாரா, டிவி பார்த்தாரா, போன் பார்த்தாரா, ஒண்ணுமே புரியல. அவ்வளவு துக்கத்துல இருக்காரு. நமக்கெல்லாம் அந்த கழுத்துக்கு கீழே தான் சுருக்கம் வரும். ஆனா அவருக்கு அந்த அழுது அவருடைய முகம் முழுக்க சுருக்கி போய் சுருக்கமா இருக்கு. அந்த சுருக்கத்தை பார்த்துக்கும் போதே நமக்கு தெரியுது அவர் சாப்பிடவில்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. அவர் அவ்வளவு வேதனையில எப்படி ஒரு மனிதனால 30 நாள் இவ்வளவு வேதனையை அடக்கி கொள்ள முடியும்னு நம்மளால யோசிக்கவே முடியல இல்லையா? ரொம்ப வருத்தமா இருக்கு, பாக்குறதுக்கே வருத்தமா இருக்கு. நிச்சயமா இன்னைக்கு வேணா நம்ம ஒரு கருப்பு நாளா அறிவிக்கலாம் அரசியல். ஏன்னா அவ்வளவு சோகமாக அந்த மனிதனை இப்படி அண்ணா உங்களை விட்டுட்டமே என்ற அந்த குரல் நிச்சயமாக அவர் அழுறத பார்த்துதான் அந்த வானமே அழுது அப்படின்னா எடு செருப்பு அது அந்த மாதிரியான ஒரு இது இருக்கதான் செய்கிறது. சரி, இருந்துட்டு போகட்டும். நம்ம அடுத்த நிகழ்வு உள்ள என்ன நடக்கிறது என்று நாம் பார்ப்போம். இந்த பொழப்புக்கு செருப்பு எடுத்து நம்மளே அடிச்சுக்கணும்.